வணக்கம். நிறைய பேர் பாண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இங்கே நான் பேச வந்திருக்கேன். ஸோ உங்களோட சந்தேகங்கள் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் கேளுங்க. முதல்ல பாண்ட்னா என்னன்னு சொல்லுங்கள் மேடம். பாண்ட்னா ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் எப்படி ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கும்போது பத்திரங்களை வந்து சைன் பண்ணி இத்தனை வருஷத்துக்காண்டி இவ்வளோ வட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்களோ, ஸோ அதுதான் இங்கே ஒரு அரசாங்கமோ இல்லை ஒரு நிறுவனமோ அவங்களோட புது ப்ராஜெக்ட்காண்டி நிதி திரட்டுவதற்காக மக்களிடம் இருந்து கடன் பத்திரங்கள் மூலமாக கடன் வாங்குவது தான் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் பேர் கடன் பத்திரங்கள் அப்படின்றது. சூப்பருங்க மேம். கடன் பத்திரங்கள் எங்கே வாங்குறது? கடன் பத்திரம் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம், இல்லை ஆஃப்லைனுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆன்லைன் அப்படின்னா ஆப் மூலயமா நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோ இருக்குது, ஜெரோதா இருக்குது, அப்ஸ்டாக்ஸ் இருக்குது. இது மூலியமாகவே நீங்கள் வாங்கலாம். இல்லை அப்படின்னா வெப்சைட் மூலியமாக கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது மூலியமாகவும் வாங்கலாம். இல்லை நீங்கள் டைரெக்டாக போயிட்டு கவர்மெண்ட் கிட்டே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கவர்மெண்ட் பத்திரங்கள் எங்கே வாங்கலாங்க? கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது நீங்கள் வந்து பேங்க்லேயே போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்க எல்லா விவரங்களும் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பாண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ட்ரெடிஷ்னல் பாண்டுன்னு சொல்கிறாங்க, அப்புறம் ஜீரோ கூப்பன் பாண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்க மேம்? ஓகே, நல்ல கேள்வி. ட்ரெடிஷ்னல் பாண்ட் அப்படின்றது நான் கவர்மெண்ட் கிட்ட கடன் பத்திரங்கள் வாங்கும்போது 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கிறேங்க. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 7% கொடுக்குறாங்க. நான் இன்வெஸ்டர் மீன்ஸ் நான் வந்து வாங்குறேன், அந்த பாண்ட்ஸை வாங்குறேன். இப்போ 7% இன்ட்ரெஸ்ட்டோட கொடுக்குறாங்க அப்படின்னா 10 வருஷம் டென்யூர் பீரியட். 10 வருஷம் வரை எனக்கு என்ன ஆகும்னா வருஷம் எனக்கு 7% இன்ட்ரெஸ்ட்டோட கவர்மெண்ட் வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த 10 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 1 லட்ச ரூபாயும் எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. இதுதாங்க ட்ரெடிஷ்னல் பாண்ட். ரொம்ப சிம்பிள். 1 லேக் 7% போட்டும்போது 7,000 வருஷம் எனக்கு வரும். 10 வருஷம் கழிச்சு மொத்த அமௌண்ட்டையும் கொடுத்துருவாங்க. ஆனால் ஜீரோ கூப்பன் பாண்ட் அப்படின்றது டிஸ்கவுண்டட் வேல்யூவில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கடன் பத்திரங்கள் இருக்குல்லையா, 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பத்திரம் வந்து நீங்கள் 60,000க்கு நீங்கள் வாங்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், 60,000க்கு நான் வாங்கிடுவேன். பட் இங்கே வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இங்கே இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. அதே டென்யூர் பீரியட் வந்து 10 வருஷத்துக்கு இருக்குது. அப்போ 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்னா அந்த 1 லட்ச ரூபா, அந்த ஃபேஸ் வேல்யூ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த 1 லட்ச ரூபாயுமே அப்படியே கிடைக்கும். ஆனால் நீங்கள் வாங்கினது 60,000க்கு தான் வாங்கியிருப்பீங்க. ஆனால் கிடைக்கிறது 1 லட்ச ரூபா அப்படின்றப்போ உங்களுக்கு 40,000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது 10 வருஷத்துக்கு அப்புறம். இது 2 தாங்க டிஃப்ரென்ஸ். இது அப்போ நினச்ச நேரத்தில் பத்திரத்தை விற்றுட்டு நான் போட்ட காசை எடுக்க முடியாதா மேம்? அப்படி இல்லைங்க. நீங்கள் நினச்ச நேரத்தில் விற்கலாம். ஆனால் நீங்கள் விற்கும் போது அங்கே பையர்ஸ் இருக்கணும். அந்த பையர்ஸ் இருந்து வாங்குறாங்க அப்படின்னா அது ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வேறு ஏதாவது ஈஸியான வழி ஏதாவது இருக்குங்களா மேம்? கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டெப்ட் ஃபண்ட்ஸில் நீங்கள் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ் அங்கே எல்லாத்துலேயும் பாண்ட்ஸில் தான் எல்லா பாண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் டெப்ட் ஃபண்ட்ஸில் பண்ணலாம். இன்னொன்று எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே சேம் சிஏஜிஆர் தான், 7% சிஆர்ஜிஆர் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது மாதம் முதலீடு பண்ண முடியுமா? அப்படி கிடையாது. ஏன்னா இந்த கடன் பத்திரங்கள் இல்லையா, ஸோ இனிஷியலாகவே நான் இவ்வளோ அமௌண்ட்டில் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிடுவீங்க. ஆனால் அதுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா நான் எஸ்ஐபிக்கு தான் வரேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி பண்ணும்போது மாதம் நீங்கள் 1000 ரூபா போடலாம். ஸோ இதே இது பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபா போட்டிங்கன்னா நல்ல சிஏஜிஆரோட உங்களுக்கு கிடைக்கும் கம்பேர்ட் டு பாண்ட்ஸை விட. அதுமாதிரி பாண்ட்ஸில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் செக்டர் பாண்ட்ஸ், எந்த பாண்ட்ஸ் ரொம்ப மீன்ஸ் AAA ரேட்டட் இருக்குது அந்த மாதிரிலாம் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் எஸ்ஐபி பண்ணிட்டு போயிடுறது அப்படின்றது இப்போ நல்லது. ஏன்னா மார்க்கெட்டுமே நல்லா இருக்குது. 1000 ரூபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ நாளும் பண்ணலாங்க. உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகங்கள் இருக்கா, இல்லை கேள்விகள் இருக்கா, அப்படி இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். தேங்க்யூ.